Arun Ice Cream Jodi Season 8 Grand Finale! ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஜோடி ஃபேமிலியாக ஒன்றா பெனாங்கில் ஜோடி ஃபினாலேயோடைய சூப்பர்வான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். ஜோடி சீசன் 8 உடைய ஃபினாலே. ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு. அம்மா இது டிவியில் அடிக்கிறீங்க. ஹாய், பின்னாங்க ஒரு நாள் முன்னாடியே நான் வந்துட்டேன். அந்த ஸ்டேடியம் நம்ம பசங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ தாங்க முடியல. இது தெரிஞ்சால் முன்னாடி வந்து நானே டான்ஸ் பண்ணியிருப்பேனேன்னு தோணுது. அமேசிங்காக இருக்குது. நம்ம தமிழ்நாடே கொண்டு வந்து பினாங்கில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அவங்களோட எனர்ஜி, அவங்களோட சின்சியாரிட்டி, அந்த டான்ஸுக்கு நம்ம ஜோடியோட அந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும். பசங்களுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் ரெஹ்மான் சோஃபியா ஜோடி சீசன் 8 ஃபினாலே வரைக்கும் ரீச் ஆகிருக்கேன். ஜென்ரலாக ஜோடி எப்போவுமே ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும். ஸோ நாங்கள் மட்டும் தான் க்ரூவாக இருப்போம். இப்போது வெளியில் பினாங்கில் வந்து மலேசியாவில் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பெயர் மாறாமல் இருந்த ஒரே ஜோடி நாங்கள் மட்டும்தான். ஸோ அது அப்படியே ரெஹ்மான் சோஃபி அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கேன் ஃப்ரம் த பிகினிங் டில் த ஃபினாலே. ஸோ அது ஒரு டைட்டில் வின் பண்ணி ஃபினிஷ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில்ன்றது என்னோடய ட்ரீம். நிறைய ஷோஸ் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சீசன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஃபினாலே வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பேட் லக் இல்லைன்னா என்னன்னு தெரியல, டைட்டில் வின் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ வின் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வகையில் சோஃபிக்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்ட் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு ஆக்ட் கிடையாது. அது என்னால் தனியாகவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக சோஃபிக்கு தேங்க்ஸ் பண்ணி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ சோஃபி. above all that I want to win this for my brother. ஸோ ஜோடி ஃபைனல்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. எப்படியாச்சும் ஃபைனல்ஸ் வரணும்னு ஃபஸ்ட்லேருந்தே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை லிவ் அப் பண்ணி எப்படியோ ஃபைட் பண்ணி வந்துட்டேன். நவ் ஐம் வித் பேர், பியூட்டிஃபுல் பேர் மௌலிகா. நம்மளோட டான்ஸ் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸில் ஆட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஃபைனல்ஸ் வந்து நம்ம சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் மலேசியான்னு சொன்னோடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. ஃபைனல்ஸ் ஆடும்போது தான் தெரியும் எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஜோடி ஆரம்பித்து 10 months ஆக போகுது, கிட்டத்தட்ட 1 year மாதிரி. இந்த 10 months ட்ராவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே, எல்லா கண்டஸ்டண்ட்டும் சரி. ரொம்ப ஆசை இருந்துச்சு ஃபைனல்ஸ் வரணுன்ட்டு. ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு பேர் கூட வருவேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை.